எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? லூக்காக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முற்பிதாக்கள் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது அன்றைக்கு நடக்குது. இன்னைக்கு நம்ம அந்த நாட்களை கொண்டாடுறோம். இன்னைக்கு உங்க இருதயத்துல ஏசப்பாவை அறிந்த பிள்ளைகளை விட அறியாத பிள்ளைகளை யாரெல்லாம் பாக்குறீங்களோ, உங்களுடைய பாவத்திற்காக பாருங்க, உங்களுடைய அக்கிரமத்திற்காக நீங்க எந்த சாபக்கட்டுகள்ல இருந்து வெளியில வர முடியாதபடி இன்னைக்கு கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, உங்க இருதயத்துல ஏசப்பா பிறந்திருக்கிறாரு. நீங்க விசுவாசித்தா இந்த புதிய வருடத்துல ஏசப்பா உங்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதத்தை செய்வாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உடனே கூட நடக்கும். ஆனா விசுவாசத்தோட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல தாமதிச்சாலும் அடுத்த வருஷத்துல கர்த்தர் ஏற்ற நேரத்துல செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தராகிய இரட்சகர், அந்த இரட்சகர் தான் பாவத்தை விட்டு நம்மளை என்ன செய்ய முடியும், மனம் திருப்ப வந்தாரு. அவர் பாருங்க, நமக்காக தன்னுடைய சரீரத்தை என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல பாருங்க பிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஏசாயா 53வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அவருடைய பாடுகள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பாருங்க மரித்து 3வது நாள்ல உயிரோட எழும்பிட்டாரு. அந்த உயிர்த்தெழுந்த ஏசப்பாவை குறிச்சு தான் நாங்க உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கிறோம். அவர் திரும்பவும் வரப்போறாரு. அவர் வரும்பொழுது பாருங்க பிரதான பாருங்க எக்கால சத்தத்தோட வருவாரு. ஏசப்பாவை யாரெல்லாம் நம்புறீங்களோ, ஏசப்பாவுக்காக யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஏசப்பாவை யாரெல்லாம் பாருங்க இறுக்கி பிடிச்சு வசனத்தின்படி நடக்கிறீங்களோ, உங்க எல்லாரையும் அவர் திரும்ப என்ன செய்வாரு, ஆகாய மண்டலத்துல கூட்டிட்டு போக அவர் பாருங்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அந்த இரட்சகர் தான் உங்க இருதயத்துல பிறந்திருக்கிறாரு, உங்க ஊர்ல பிறந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும், பாவத்துல யாரெல்லாம் சிக்கி இருக்கிறாங்களோ பாருங்க, அவங்க எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்தாரு, பிறந்தாரு. அதால அந்த நற்செய்திய உங்க சுத்தியில இருக்கிற ஏசப்பாவை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோக்களை நீங்க அறியாத பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு பாவத்துல ஒவ்வொரு அக்கிரமத்துல சிக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏசப்பான்னா யாருன்னு தெரியாது. அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் பாவிகளை தள்ளாதவர். அவர் பாவிகளை தேடித்தான் எங்க வந்தாரு, இந்த உலகத்திற்கு வந்தாரு. அவர் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. இந்த மந்திரம், செய்வினா, பில்லி, சூனியம், ஒருவேளை ரொம்ப வருஷமா கட்டப்பட்டிருக்கிற எல்லா முடக்கங்களை உடைக்கிற ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்துல நம்ம பிறந்ததை இன்னைக்கு கொண்டாடுறோம். அவர் பிறந்து பாருங்க நமக்காக அடிக்கப்பட்டு சிந்தினார் பாத்தீங்களா அந்த ரத்தம். அதுக்குத்தான் உலகத்துல இருக்கிற பிசாசுகள் எல்லாம் என்ன செய்யும், பயப்படும். அந்த பிசாசுகள் எல்லாம் ஓடும். ஏன் தெரியுமா, அவருடைய ரத்தத்துல அவ்வளவு வல்லமை. அதான் பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம நீதிமான்கள் ஆக முடியும். ஆட்டு ரத்தமோ, கோழி ரத்தமோ, மனுஷ ரத்தமோ, மிருக ரத்தமோ உங்க பாவத்தை என்ன செய்யற, நிவர்த்தி ஆகிறது இல்ல. அந்த கல்வாரி சிலுவையினுடைய ரத்தம். இன்றைய நாள் ஏசப்பா பிறந்த நாள்.